ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா டெய்லியும் வீடியோ ஆளவே காணோன்னு என்கிட்ட கேட்குறது எனக்கு புரியுது. நானும் ட்ரை பண்ணுறேன் டெய்லியும் வீடியோ போட. ஓகே. அண்டு இந்த ஒன் ஷாட் ஒருத்தவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஒன் ஷாட் மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட நேம் லாஸ்ட் விஷ் ஆஃப் லவ். ஸோ இந்த ஒன் ஷாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் டே உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு? ஏன் நான் இப்படி மாறினேன்? எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி அவருக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அவரால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. எக்கச்சக்கமாக தாட்ஸ் ஓடுது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ டேவோட லைஃப்பில் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அப்படியே டேவோட பாஸ்ட்டுக்கு போகணுன்னா, டே தான் அங்கே காலேஜ் படிச்சிட்ருக்காரு, ஒரு செகண்ட் இயர். அவரோட லைஃப்பில் சுத்தமாக ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக, சோகமாக, அவ்வளோ கவலை, கஷ்டம் எல்லாமே அவருக்குள்ளே அப்படியே பூட்டி வச்சுருக்காரு. ஸோ டேவோட பாஸ்டில் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, டே தான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ டே ஒரு ஆஃபனில் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்து அவர் ஸ்கூலிங் முடித்தார். அண்ட் இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்துட்டு காலேஜ் படிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ஆஃபனில் ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி டேவை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெயினில், ரொம்ப கஷ்டத்தில் தான் டே இப்போ படிச்சிட்ருக்காரு. டே ஒன்ஸ் அகெயின் இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு டே ஒரு மாதிரி அழுதுட்டு, அப்பா அம்மா நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை, நீங்கள் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா? அம்மா அப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? என்னால் முடியல. எங்கள் மனுஷங்க பார்க்க மிருகங்க மாதிரி இருக்காங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு இங்கே இருக்க முடியலம்மா. என்னை உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டுக்கோங்க. நான் உங்ககிட்டயும் வந்துடுறேம்மா. ப்ளீஸ்மா, உங்ககிட்டே நான் வந்துடுவேன். என்னால் இங்கே இருக்க முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டே தான் அப்படியே உடஞ்சி அழுதுட்ருக்காரு. இப்போ அங்கே ஒருத்தர் டே இங்கே பாரு, எதுக்கு அப்படி நீ இப்போ உட்காந்து இப்படி அழுதுட்ருக்க? நான் இருக்கேல்ல, இருப்பா. உனக்கு தெரியாதா டே, நான் உனக்காக இருக்கேன்னு அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஜேகே தான் அப்படியே நிற்கிறாரு. டே இதை பார்த்துட்டு, ஜேகே என்னெல்லாம் முடியல, எனக்கு யாருமே வேணாண்டா, எனக்கு யாருமே வேணாம், எனக்கு இந்த லைஃப் வேணாண்டா, ரொம்ப ரொம்ப வலிக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே ப்ளீஸ், எனக்கு இந்த லைஃப் வேணாம், எனக்கு இந்த லைஃபே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு டே, நான் இருக்கேல்ல, இருப்பேன். ஓகே, லைஃப் லாங் உன்னை நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். ஓகேவா? எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கா, உன்னை லவ் பண்ணால் கேர் பண்ணால் எப்பயுமே இருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல. இப்போ டே தான் அதை கேட்டுட்டு ரொம்ப அழுகிறாரு. ஜேகே, எனக்கு எதுவுமே நிரந்தரமாக கிடச்சதில்லை. அது என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய லவ், என்னோடய கேர்,
எதுவாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல டே. எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல ஜிக்கி. எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. அது எனக்கு பெர்மனெண்ட்டாகவே இருக்காதுடா. கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் அது அகைன் என்னை விட்டு போயிடும். அதுக்கு நான் பேசாமல் இப்படியே அழுதுட்டு இப்படியே இருந்துடுறேன். என் முகத்தில் நான் ஹாப்பினஸ்ஸை பார்க்கணும் ஜிக்கி. ஆனால் என்னால் முடியலை. என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. வேணாம் ஜேகே, எனக்கு யாரும் வேணாம். இந்த உலகமும் வேணாம். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன்டா அப்படின்னு வந்துட்டே வந்து சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவோட கன்னத்தில் பொல்லின்னு ஒரு கை வச்சுட்டு, டே பைத்தியம் மாதிரி வளராத சரியா? நீ இல்லைன்னா நான் இருப்பேன் நீ நினச்சியா? ஆ, நான் இருக்கேன்டா, உனக்காக இருப்பேன், உன்னை லவ் பண்ணுவேன், உன்னை கேர் பண்ணுவேன், நான் இருக்கேன் புரியுதா? அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஜேகே தான் அப்படியே ஹார்ஷாக வந்து டேவை அப்படியே வந்து அறைய. இப்போ டே தான் அப்படியே வந்து சாரி ஜேகே, எனக்கு தெரியல ஏன் நான் இப்படி இருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு, இங்கே பாரு டே, அழுகாதடா, இங்கே பாரு, இருக்கேன், நான் இருக்கேன், ஓகே? அழுகாத சரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்க. டேவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அழுகிறாரு. இப்படி அழுதுகிட்டே இருக்க. இப்போ ஜிகி தான், சொன்னால் கேட்க மாட்டியா டே? ஆ, நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு வந்து கேட்க. இப்போ டே தான், ஜிகே நீ இருக்க, ஆனால் நீயும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டல அப்படின்னு வந்து கேட்க. இப்போ ஜிகே தான் அகெயின் வந்து டேவை ஸ்லாப் பண்ணிவிட்டு, என்னடா வளர்றா, நான் எதுக்கு தான் உன்னை விட்டுட்டு போகணும் சொல்லிட்டேன். நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு போகணும், எதுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு அந்த ஜேகே தான் மாதிரி ஹாஷாக கேட்க. இப்போ டே தான், இல்லை எனக்கு தெரியல ஜேகே, நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு வந்து கேட்க. இப்போ ஜேகே தான், டே பைத்தியம் மாதிரி வளராத டே, உனக்கு என்ன நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு புரியலை. நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி ஹாஷாக கேட்க. இப்போ டே தான் அப்படியே அழுதுட்டு, ஜேகே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டே வந்து பெயினில் இருக்க. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு டே, நான் அகைன் சொல்ல மாட்டான், உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இருக்கேன், இருப்பேன், எப்பயுமே இருப்பேன், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், புரியுதா டே அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ டே தான், புரியுது ஆனால் பயமாக இருக்குடா அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ ஜேகே தான், பயப்படாத, நான் இருக்கேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா, புரியுதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே வந்து டேவை ஹேக் பண்ணிட்டு, சரி நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு செயின் எடுக்கிறாரு. ஸோ அந்த செயினை எடுத்து அப்படியே வந்து டேவோட கழுத்தில் வந்து கட்ட. இப்போ இதை பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு வந்து சொல்ல, ஆ இப்போ ஓகேவா அப்படின்னு வந்து கேட்க. இப்போ டே அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்ன ஜேகே இது அப்படின்னு வந்து கேட்க. என்னென்னு தெரியாதா தாலி அப்படின்னு வந்து சொல்ல. டேக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா பண்ண அப்படின்னு வந்து கேட்க. நீ தானே சொன்ன விட்டுட்டு போவியான்னு கேட்டல, இது இருக்குல்ல, இனி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இனி நான் உன்னோட ஹஸ்பண்ட், புரியுதா அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்ல. இப்போ டே இதை கேட்டுட்டு, ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறாரு.
ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அவங்கக்குள்ள ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க டேஸ் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒன் டே தான் காட்டுறோம். அங்கே ஜேகே தான் அப்படியே வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ வந்து அப்படியே பக்கத்தில் அப்படியே சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்கு. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து ஒரு மியூசிக் போடுறாரு. ஸோ அந்த மியூசிக்கை கேட்டுட்டு அப்படியே டேவும் அப்படியே அந்த மியூசிக்கோட ஹம் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை பார்த்துட்டு, "டே ஹாப்பியாக இருக்கல?" அப்படின்னு வந்து கேட்க, இப்போ டே தான், "நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த ட்ரைவ் வந்து போகுதுடா. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணி சீன் காமிச்சோம்னா, ஒரு நைட் டைம் பீச் வரும். அப்படியே அவங்க 2 பேருமே அப்படியே அந்த காரை விட்டு இறங்குறாங்கடா. ஸோ அங்கே மூன் பார்த்தோன்னா, ரெட் மூன் அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ அழகா இருக்குது. ஸோ அந்த மூனை வந்து 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. மூன் பார்த்துட்ருக்கும்போது ஜேகே தான், "இங்கே பாரு, நான் அகெயின் சொல்கிறேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எப்பயுமே உன் கூட இருப்பேன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டுருக்க. இப்போ வந்து அங்கே நிறைய பேர் வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டே லைட்டாக பயந்துட்டு, "ஜேகே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ஹக் பண்ண. இப்போ ஜேகே தான், "சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு அந்த அந்த ஆளுங்க பார்த்து கேட்கவும், சாரி சார், உங்களை பயமுறுத்துறதுக்கு சாரி. அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு வந்து கேட்க, ஜேகேவும், "ஓகே, ஹெல்ப் தானா பண்ணுறா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு பர்சன் அப்படியே அடிபட்ட நிலமையில ரத்தம்லாம் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அப்படியே ஜேகேவும் டேவும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி நடந்து வந்துட்டுருக்க அப்படியே வந்து ஒரு கார் வந்து அப்படியே ஜேகே பின்னாடி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருது. இது டே ஒரு கட்டத்தில் கவனிச்சுட்டு, "ஜேகே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே தள்ளி விட்டு டே அப்படியே முன்னாடி போய் நிற்க. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அப்படியே டேவை தள்ளி விட்டு ஜேகே முன்னாடி வந்து நிற்க. இப்போ ஜேகே அந்த கார் அப்படியே ஜேகேவை அப்படியே தூக்குது. ஸோ அப்படியே வந்து ஜேகே தான் அப்படியே வந்து ரோட்டில் அப்படியே விழுந்திருக்க. டே வந்து அப்படியே கதறாரு, "ஜேகே ஜேகே ஜேகே என்ன ஆச்சு?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து குலுக்கிட்டே இருக்கா. ஆனால் ஜேகே கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு அந்த ரோடு. சில்லுன்னு காற்று. டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி டே தான் அப்படியே ஜேகே வந்து மடியில் போட்டு அப்படியே வந்து அழுகுறாரு. "ஜேகே, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லலடா. ஏன்டா என்னை விட்டுட்டு போகிற? ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத" அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்க. ஜேகே தான் அப்படியே வந்து அவ்வளோ அன்கான்ஷியஸாக வந்து இருக்க. அப்படியே ப்ளட்டெல்லாம் போயிட்டுருக்குடா. இப்போ அங்கே இன்னொருத்தர் ஆள் வந்து 108 ஆம்புலன்ஸ் வந்து கால் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் அங்கே வருது. ஸோ டே தான் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்கடா. ஸோ கட் பண்ணி சீன் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம்னா, ஹாஸ்பிட்டலில் தான் ஜேகேக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. சிவியராக போயிட்டுருக்கு. டாக்டர்ஸ்லாம், "இல்லை, அவரை காப்பாற்ற முடியாது. இனி அவர் இங்கே இந்த வேர்ல்டில் இருப்பாரான்னு தெரியாது" அப்படின்னு வந்து சொல்ல. டே இன்னும் அழுகுறாரு. "என்ன, என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி ஜேகேவும் போயிட்டானா? என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே அழுகுறாரு. இப்படியே வந்து டே வந்து அழுதுகிட்டே இருக்க. அவர் அழுது அப்படியே வந்து மயக்கம் போகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவர் ஃபுல்லாக டிப்ரெஷன் போயிடுறாரு. ஸோ அப்படியே டே வந்து ஃபெய்ட் ஆகி கீழே விழுக. டாக்டர்ஸ் எல்லாம் டேவை அப்படியே வந்து ஒரு பெட்டில் படுக்க வச்சு அப்படியே அவருக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த சைட் பார்த்தா ஜேகேவோட கண்டிஷன் அப்படியே சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த சைட் டே வந்து அப்படியே ஜேகே பற்றி அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டா. அவர் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கார். ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்குடா.
ஸோ டே தான் ஒரு 1/2 கழிச்சு அப்படியே கண்ணை முழிச்சு ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த மூச்சு வாங்கிட்டு அப்படியே எந்திரிக்க அங்கே இருக்கவங்க என்னாச்சு சார் அப்படின்னு வந்து சொல்ல இல்லை என்னோட ஜிகே உயிரோடு இருக்கானா அப்படின்னு வந்து கேட்க யாரை கேட்குறீங்க ஓ அங்கே அங்கே இருக்கவரையா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கை காட்ட அங்கே ஜேகே தான் அப்படியே படுத்திருக்காரு அவர் மேலே அந்த ஒயிட் கலர் கிளாத் ஃபுல்லாக மூடி இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு டே வந்து ரொம்ப ரொம்ப அழுகுறாரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வந்து அழுக சாரி சார் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல டேக்கு அப்படியே என்ன இறந்துட்டானா என்ன சொல்கிறீங்க டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆமாம் சார் அதுதான் உண்மை அவர் இறந்துட்டார் இனி அவர் இந்த வேர்ல்டில் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல டேவால் சத்தியமாக வந்து எதுவுமே ஏற்றுக்க முடியலை என்ன சொல்கிறீங்க என்னோடய பேரண்ட்ஸ் மாதிரி அவரும் போயிட்டாரா ஜேகே என்னை விட்டுட்டு போயிட்டியா இந்த வேர்ல்டில் நீ இல்லையா எனக்கு நீ இருக்குன்னு சொன்னலடா எனக்கு நம்பிக்கை கொடுத்தலடா அப்புறம் ஏன்டா என்னை விட்டுட்டு போன சொல்லு ஜேகே ஏன் என்னை விட்டுட்டு போன ஜேகே என்னை விட்டுட்டு நீ போக மாட்டேன்னு சொன்னேன்லடா ஏன்டா விட்டுட்டு போன ப்ளீஸ் மறுபடியும் வந்துடுடா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் எனக்காக மறுபடியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே வந்து ஜிகே பார்த்து ரொம்ப அழுதுகிட்ருக்கேன் இப்போ அப்படியே டே தான் அப்படியே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஜிகே வந்து பார்க்குறாரு ஜிகே எனக்குன்னு என் லைஃப்பில் எதுவுமே நிரந்தரமா இல்லை நீயும் இல்லை என்னோட பேரண்ட்ஸும் இல்லை நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல எனக்கு ஹாப்பினஸ்ன்றது இல்லை நீயும் போயிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு ஜிகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டே வந்து உடஞ்சி அழுகிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க அப்படியே டேவை கண்ட்ரோல் பண்ணி சார் ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே தேவை வந்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க டேவும் அப்படியே மனசு நொந்து அப்படியே வீட்டுக்கு போய் உட்கார்றாரு அங்கே பார்த்தா ஜிகே ஒரு ஃபோட்டோ தான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அவர் கட்டின வாட்ச் முதற்கொண்டு ஷூஸ் ஷர்ட் பேண்ட் அவரோட ஞாபகம் அப்படியே அங்கே அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது டே அதெல்லாம் பார்த்துட்டு ஜிகே நீ வர மாட்டியா ஆகே என்னோடய லைஃபுக்கு இந்த வேர்ல்டுக்கு வர மாட்டியா ஜிகே வந்துடுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்ருக்க கரெக்டாக டைம் 11/11 நவம்பர் மந்த் கரெக்டாக 11ஆம் இப்போ டே தான் விஷ் பண்ணுறாரு ஜேகே நான் சொல்கிறத நல்லா கேளு நீ எனக்கு மறுபடியும் வேணும் என்னோடய லைஃப்பில் என்னோடய வேர்ல்டில் நீ அகைன் எனக்கு வேணும் இது என்னோடய லாஸ்ட் விஷ் அப்படின்னு வந்து சொல்ல இப்போ அப்படியே டே தான் அப்படியே படுத்து தூங்குறாரு ஸோ டே நெக்ஸ்ட் டே காட்டணும்னா அப்படியே டே தான் வேக்கப் ஆகுறாரு டே பக்கத்தில் பார்த்தா ஜிகே டேவால் நம்பவே முடியல என்ன நடக்குதுங்க ஜிகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிகே அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இப்போ ஜிகே தான் என்னாச்சு டே அப்படின்னு வந்து சொல்ல ஜிகே ஜிகே உயிரோடு இருக்கியா அப்படின்னு வந்து சொல்ல என்னடா ஆச்சு கிட்ட கனவு ஏதாச்சும் கண்டியா அப்படின்னு வந்து சொல்ல இல்லை நீ 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 இறந்துடல இறந்து 2 months ஆச்சு அப்படின்னு வந்து சொல்ல என்னடா பைத்தியம் மாதிரி வளர்ற நான் உன் கூட தானடா இருக்கேன்
என்னடா பைத்தியமா பிடிச்சிருச்சோ அப்படின்னு வந்து சொல்ல, டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். டே நீ ஏதோ பேட் ட்ரீம் கண்டிருக்கன்னு நினைக்கிறான், பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே சொல்ல, டேக்கு எதுவுமே புரியலை. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் டே ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஓ நம்மளோட விஷ் பழிச்சிருச்சுன்னு நினைக்கிறான் அப்படின்னு அந்த டே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக டே டே தான் அப்படி ஜிக்கே ஹக் பண்ணிட்டு, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிக்கே அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜிக்கே தான் டே என்னடா ஆச்சு, நான் இங்கே தானடா இருக்கான், உயிரோட தானடா இருக்கான், ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ டே தான் இல்லை ஜிக்கே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை மிஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கு. இங்கே பாருட்டே நான் இருக்கேன் புரியுதா, எப்பயுமே ஹாப்பியாக இரு. நம்ம 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும் புரியுதா உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போ ஜேகே தான் டேவை ஹேக் பண்ணிட்டு அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல, டேவோ ஐ லவ் யூ டூ ஜேகே அண்ட் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அண்ட் என்னை விட்டுட்டு போகாத ஓகேவா அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான் டே இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஓகேவா, எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டா, உன்னை கேர் பண்ணிட்டா, உன் கூடயே இருந்து உன் கூடயே என்னோடய லைஃப் ஃபுல்லாக இருப்பான், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தாலும் உன் கூட மட்டும்தான் புரியுதாட்டே உனக்கு அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல, இப்போ டேவும் புரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறாங்கடா. ஓகே செல்ல குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த ஒன் ஷாட்டாக ஒருத்தவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே செல்ல குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன், பாய் பாய்.